நம்ம தினமும் யூஸ் பண்ற மொபைல், லேப்டாப், டிவி எல்லாத்துக்கும் உள்ள இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் எப்படி உருவாகுது என்று நீங்கள் யோசிச்சதுண்டா? அந்த ப்ராசஸ் தான் எலக்ட்ரானிக்ஸ் ஃபேப்ரிகேஷன். எல்லா எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸும் ஒரு சிம்பிள் ஐடியால இருந்து ஆரம்பிக்கும். இன்ஜினியர்ஸ் முதல்ல சர்க்கிட் டிசைன் பண்ணுவாங்க. இதுல கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், எந்த கம்போனன்ட் எங்கே வரணும்னு டிசைட் பண்ணுவாங்க. இந்த சர்க்கிட் டயக்ராம் அடுத்தது பிசிபி லேஅவுட்டாக மாற்றப்படும். காப்பர் பாதைகள் எப்படி செல்லும், காம்போனன்ட்ஸ் எப்படி கனெக்ட் ஆகும் என்பதை இந்த ஸ்டேஜ்ல டிசைன் பண்ணுவாங்க. அடுத்தது ஆக்சுவல் போர்டு உருவாக்கும் ப்ராசஸ். காப்பர் போர்டு மீது ஸ்பெஷல் கோட்டிங் போட்டு யூவி லைட் யூஸ் பண்ணி தேவையான பேட்டர்ன் உருவாக்குவாங்க. பிறகு கெமிக்கல் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா காப்பர் ரிமூவ் பண்ணுவாங்க. போர்டு தயாரான பிறகு கம்போனன்ட்ஸ் போட ஹோல்ஸ் ட்ரில் பண்ணுவாங்க. இந்த ஹோல்ஸ் ரொம்ப ஆக்யூரேட்டா இருக்கணும். பிசிபிக்கு மேல ஒரு கிரீன் கலர் லேயர் அப்ளை பண்ணுவாங்க. இதை சால்டர் மாஸ்க்னு சொல்லுவாங்க. இது ஷார்ட் சர்க்கிட் வராம ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ காம்போனன்ட்ஸ் போர்டு மேல் ஃபிக்ஸ் பண்ணப்படும். மாடர்ன் ஃபேக்டரிஸ்ல ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி மிக வேகமாகவும் ஆக்யூரேட்டாவும் காம்போனன்ட்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. காம்போனன்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண சால்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஹீட் அப்ளை பண்ணும்போது சால்டர் மெல்ட் ஆகி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் உருவாகும். ஃபைனல் ஸ்டேஜ்ல போர்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த ஷார்ட் சர்க்கிட் இருக்கா, அவுட்புட் சரியா வருதான்னு செக் பண்ணுவாங்க. பிசிபி ஃபேப்ரிகேஷன் மட்டும் இல்ல, சிப் ஃபேப்ரிகேஷன் இன்னும் அட்வான்ஸ் ப்ராசஸ். இது நானோ லெவல்ல நடக்கும். சிலிக்கன் வேஃபர் மீது லைட் யூஸ் பண்ணி பேட்டர்ன் உருவாக்குவாங்க. பல லேயர்ஸ் பில்ட் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் உருவாகும். இந்த ப்ராசஸ் மிக கிளீன் என்வாயர்மெண்ட்ல நடக்கும். டஸ்ட் கூட இருக்கக்கூடாது. அதனால கிளீன் ரூம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. பிசிபி சிப் எல்லாம் ரெடியான பிறகு ஃபைனல் ப்ராடக்ட் அசெம்பிள் பண்ணுவாங்க. இதுதான் நாம் யூஸ் பண்ற எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்.